வெல்கம் டு செபி ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா கெமிஸ்ட்ரியில ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஓகேவா? ஈஸியா எப்படி இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறோம்னு ஒரு மெத்தட் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதுல எழுத வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா SPDF. இந்த 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா சப் செல்ஸ். அப்போ இதுக்கு நம்ம ஆர்டரா நம்பர் கொடுக்கலாம். எஸ்க்கு 1, P2, D3, F4. அப்புறம் இதை நம்ம அப்படியே மாற்றி எழுதலாம். F ஃபர்ஸ்ட் எழுதுவோம், செகண்ட் D, அப்புறம் P, அப்புறம் S. ஓகேவா? எழுதிட்டு நெக்ஸ்ட் இங்கே எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்டர் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குது S. அப்போ இந்த எஸ்ஸை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 2 times எழுதணும். எஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது P. அப்போ PS அப்படின்னு சொல்லிட்டு 2 times எழுதணும். PS அப்புறம் PS. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது இந்த DPS அப்படின்னு சொல்லிட்டு 2 times எழுதணும். அப்போ DPS அப்புறம் DPS. அடுத்து இந்த 4 சேர்த்துனது 2 times எழுதணும். அப்போ FDPS அப்புறம் FDPS. FDPS. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது தேர்ட் ரோ, இது ஃபோர்த் ரோ. அப்போ எஸ்னானது நமக்கு தெரியும். அப்போ 1 அதுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். அப்போ எழுதும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? 1S. ஓகேவா? 1S. அப்புறமா நமக்கு ஒரு S இருக்கு, அதுக்கு 2Sன்னு நம்பர் 2S. அப்புறம் இங்க ஒரு S இருக்கு, அப்போ இது 3S. அப்புறம் இங்க ஒரு S இருக்கு, அது 4S. இது 5S. இது 6S. அப்புறம் இந்த ரோல இந்த ஒரு S இருக்கு, 7S. இது 8S. ஓகேவா? அப்புறம் P. Pக்கு நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம். இது எதில் ஸ்டார்ட் ஆகுது? 2P. இப்போ 2P. இது 3P, 4P, 5P, அப்புறம் எனக்கு 6P, 7P. ஓகேவா? அடுத்து D. இதுல இந்த ஸ்டார்ட் ஆகும் நம்பர் கொடுத்துருக்கோம் 3. அப்போ 3D, 4D, 5D, 6D. பேலன்ஸ் என்ன இருக்கு? F இருக்கு. F இங்க இருக்குது. அப்போ F எப்படி ஸ்டார்ட் ஆகும்? நமக்கு நம்ம என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்? 4 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்போ இங்க 4F. அப்புறம் இங்க இருக்குது 5F. ஓகேவா? இப்படிதான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆர்டர் எழுதணும். இதை வச்சு நம்ம எதுக்கு வேணாலும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நைட்ரஜனுக்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். நைட்ரஜனுடைய அட்டாமிக் நம்பர் எத்தனை? 7. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1S, அப்புறம் 2S, அப்புறம் என்ன இருக்குது 2P. இப்போ 1Sல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னு பார்த்தீங்கன்னா Sல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும் பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்புறம் என்னது Pல 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். Dல 10 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். Fல 14 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும். அப்போ 1S, 2S, 2P. அப்போ 1S, 2Sல 2 எலக்ட்ரான்ஸ் தான் ஃபில் ஆகும். Pல எத்தனை எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னு பார்த்தோம்? 6 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்னு பார்த்தோம். ஆனால் நமக்கு எத்தனை ஆகியாச்சு? இங்கே 4 ஆகியாச்சு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ தான் வேணும்? 3 தான் வேணும். அப்போ நம்ம 3 மட்டும் இங்கே போட்டோம். அப்போ இந்த நைட்ரஜனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எழுதிட்டோம். இப்படி
இந்த ஆர்டர் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு எந்த இது கொடுத்தாலுமே இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈஸியாக எழுதலாம். ஓகேவா? தேங்க்யூ.